நான் இந்த ஏடிஎம் கார்டு வாங்கிட்டேன். நீங்க இந்த ஏடிஎம் கார்டு வாங்கிட்டீங்களா? இந்த ஏடிஎம் கார்டுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. மேற்கொண்டு பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பாஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா, டெபிட் பிளஸ் ப்ரீபெய்ட் கார்டு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, டெபிட் கார்டு மட்டும் தான் பேங்க்ல குடுப்பாங்க. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, என்சிஎம்சி அதாவது நேஷனல் காமன் மொபிலிட்டி ஃபெசிலிட்டியோட ப்ரீபெய்ட் கார்டும் சேர்த்த மாரி தராங்க. இப்போ நம்ம சென்னையில போறோம். அங்க மெட்ரோல டிராவல் பண்ணணும்னா, கூட்டத்துல நின்னு டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கார்ட்ல நீங்க வந்து ஒரு மேக்ஸிமம் ரூ. 500லேருந்து ரூ. 2000க்குள்ள ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டைரக்ட்டா இந்த கார்ட டேப் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். டிராவல் வந்து ரொம்ப ஈஸி ஆயிட்டு வைக்கும். ஸோ இந்த கார்ட நீங்க ரீசார்ஜ் பண்றதுக்கு நெட் பேங்கிங் மூலியமா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா, நீங்க அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கே போனீங்கன்னா கூட உங்களுக்கு அங்க ஒரு மிஷின் இருக்கு. அதுல கூட நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ இந்த கார்ட நீங்க அப்ளை பண்றதுக்கு பேங்க் சைட்ல போயிட்டு ஃபார்ம் வாங்கி அதில ரூபே ஆப்ஷன கிளிக் பண்ணி, அதில என்சிஎம்சி க்கான ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அதையுமே நீங்க டிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த கார்டு வந்துரும். ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, தனியா குடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது நேஷனல் மொபிலிட்டி கார்டு வந்து தனியா எஸ்பிஐயோட டை அப் பண்ணி குடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது சிங்கார் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கூட வந்துச்சு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லா பேங்க்குமே அவங்க ரூபே கார்ட்லயே இது வந்து டிஃபால்ட்டா குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான கார்ட நீங்க அப்ளை பண்ணுங்க. பட் விசா மாஸ்டர்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் அவைலபிளா இல்ல இப்போதைக்கு கரண்ட்டா இல்ல. ஸோ அதனால நீங்க ரூபே கார்டு தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல ஆல் இன் ஒன் பாஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.